21 கெஸ்ஸிங்கில் நமக்கு போர்டு கெஸ்ஸிங் எதுவுமே பாஸ் ஆகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 001 அப்படின்றது இந்த 655 அப்படின்னு சொல்லிட்டு 5 மட்டும் பாஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 1 வந்த நமக்கு இந்த இந்த 087 அப்புறம் இந்த 514 அப்படின்ற நம்பர்லேருந்து நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம 514 பாக்ஸ் அடிக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதே மாதிரி இந்த 087 வரும்னு நினச்சிருந்தோம். அது பார்த்திங்கன்னா இந்த 087க்கு நமக்கு 857 அப்படின்னு வந்துருச்சு. 857ன்னு வந்துருச்சு. இந்த 451 பாருங்கள் 651 அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் அதையும் ஒருத்தர் நம்ம நான் பாக்ஸ் டெய்லி போட்டிருந்தேன், ஆல் போட்டிருந்தேன். அதுவும் இல்லாமல் நேற்று நீங்கள் அந்த கெஸ்ஸிங்கில் பி போர்டு 5 வரும்னு சொன்னேன். நான் அந்த நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போட்டேன் அப்படின்னாரு. ஆனால் நமக்கு என்னன்னா 451ன்னு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். மாறி போச்சு. சரி, இப்போ பாருங்கள் இந்த 485 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிராஸ் ஆகிருக்கு. 485 நம்ம எப்போவுமே ரெகுலராக நம்ம 485 வந்தால் அடுத்து 07 தான் வரணும். அப்படி தான் நம்ம அந்த சார்ட் எப்போவுமே எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 5874 அப்படின்னு சொல்லி 5874. இங்கே பார்த்தீங்கன்னா 4580. ஸோ இந்த 2 நம்பர் தான் இங்கே நமக்கு போர்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று 7ன்னு வரணும், அப்படி இல்லைன்னா 0 அப்படின்னு வரணும். ஸோ அப்படி ஒரு வேளை மாறிச்சு அப்படின்னா இங்கே நம்ம பார்த்தோம்ல, இங்கே 4 4 அதுக்கான 9. ஸோ அந்த மாதிரி இதில் 3 8 8 அப்படின்னு வரலாம். ஸோ அப்போ நம்ம போர்டில் 3 நம்பரு சூஸ் பண்ணலாம். என்னென்னா 0 அதிகபட்சம் 0ன்ற நம்பர் தான் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது போர்டில். 0 அடுத்து பார்த்திங்கன்னா 7, 7க்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே திரும்பவும் 8ன்ற நம்பரே வரலாம். அப்படி இது 3மே வரல அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த 7 4 1 9ல் 9 7 வந்துச்சு, 1 4 அப்படின்ற நம்பரு வரணும். அப்படி தான் நாம் இந்த இடத்துல 4 எடுத்தோம். இந்த இடத்துல 5ன்ற நம்பர் தான் எடுத்தோம். 659 எடுத்தோம். 659 04மே எடுத்தோம். ஸோ இந்த 65க்குமே வேறு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுத்தோம். ஏன்னா வீடியோ லென்த்தாக இருந்துச்சு, அதனால் எல்லாத்தையும் அதில் சொல்ல முடியல. சரி, இப்போ பாருங்கள் நம்ம போர்டுக்கு 4 நம்பர் எடுத்திருக்கோம். ஒன்று இந்த 4ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். அப்புறம் இந்த 8ன்ற நம்பரே இங்கே வரும் அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்புறம் இந்த 4 8 5க்கு அப்புறம் இந்த 7 அப்படின்ற நம்பர் வரும்னு எடுத்திருக்கோம். அப்புறம் இந்த 0ன்ற நம்பர். ஸோ 4 நம்பரு. இதில் உங்கள் கெஸ்ஸிங்கில் எது ஸ்ட்ராங் ஆகுதுன்னு பாருங்கள். நான் எனக்கு 0ன்ற நம்பரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? அப்போ மீதி நம்பரில் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள். எனக்கு 0 வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் 5 வந்தாலே திரும்ப 5 0 வரும்னு நீங்கள் சொல்லுவீங்க பிரதர், அதனால் நான் ஆல் போர்டு 0 5 போட்டேன், 5 பாஸ் ஆகிடுச்சி அப்படின்னாரு. ஸோ எல்லாமே வருது. ஏன்னா ஒன்று ஏபிபிசியில் 3D எடுக்க முடியல நம்மளால். வருஷமே முடிய போகுது. ஒன்றும் பெருசாக வின்னிங் எடுத்த மாதிரி இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இப்போ பி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். பி போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் பாருங்கள், எனக்கு வரேன். இந்த 0ன்ற நம்பருக்கு இங்கே 5 அப்படின்னு வைங்க. இந்த 4ன்ற நம்பருக்கு 9 அப்படின்னு வைங்க. இந்த 5ன்ற நம்பருக்கு 1ன்ற நம்பருக்கு 6. அதாவது கரெக்டாக பாருங்கள், இந்த 8க்கு இங்கே 3 அப்படின்னு வைப்போம். அப்புறம் இந்த 0ன்ற நம்பருக்கு இங்கே 5ன்னு வைப்போம். இந்த 4ன்ற நம்பருக்கு இங்கே 9, இந்த 1ன்ற நம்பருக்கு 6. ஸோ இப்போ இது மொத்த நம்பருமே போயிடுச்சு. இப்போ நமக்கு இங்கே இந்த 4 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் இருக்குது. அந்த 4ன்ற நம்பரு இல்லை, எல்லாமே போல் இருங்க பார்ப்போம். இந்த 8ன்ற நம்பருக்கு 3, இந்த 0ன்ற நம்பருக்கு இங்கே நமக்கு 5. ஸோ அப்போ நமக்கு இந்த 4ன்ற நம்பரும் இந்த 5ன்ற நம்பரும் தான் நிற்கிது. அப்போ இதில் ஒன்று நமக்கு ஆப்போசிட் வரணும். ஓகே, ஒரு நம்பர் ஆப்போசிட் வரணும். அதாவது எல்லாமே ஆப்போசிட்டாக போகும்போது ஒன்று டைரெக்டாக வரணும். இப்போ இந்த 8ன்ற நம்பர் 3 ஆப்போசிட்டு, இந்த 0ன்ற நம்பருக்கு இங்கே 5 ஆப்போசிட்டு, இந்த 4ன்ற நம்பருக்கு 9 ஆப்போசிட்டு, இந்த 1க்கு 6 ஆப்போசிட்டு. அப்போ இந்த 4ன்ற நம்பர் டைரெக்டாக வரணும், இல்லை இந்த 5ன்ற நம்பர் டைரெக்டாக இங்கே வரணும். அப்படி இல்லைன்னா
ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்துட்டு லாஸ்ட்டாக வரும்போது டைரெக்டாக வரணும். ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த 5ன்ற நம்பரு இங்கே 0ன்ற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 7ன்ற நம்பர் டைரெக்டாகவே இங்கே 7 அப்படின்னு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இதில் பாருங்கள், இந்த நம்பரில் நமக்கு 960 ஓகேவா? அதனால் அந்த 0க்கு 5, இந்த 9 6, அந்த 7ன்ற நம்பரு இங்கே வரத்துக்குமான வாய்ப்பு இருக்குது. 7ன்ற நம்பரு அப்படி 7 அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு போர்டில் என்ன நம்பர் வச்சுருக்கோமோ அந்த நம்பர் பாருங்கள். நான் வந்து ஒருவேளை 70 அப்படின்னு வரலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகேவா? 70ன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இல்லைன்னா இதை வேறு மாதிரி பார்ப்போம். இந்த போர்டில் 8ன்ற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இங்கே பாருங்கள், 8 8 5. ஸோ 5 5 8 அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 5 6 5 5 8 அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 8 8 5, இங்கே 5 5 8 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9 6 8 நமக்கு கொஞ்ச நாளாகவே மேட்ச் ஆகிட்டு வருது. அதனால் அந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து 0ன்ற நம்பர் வரத்துக்கு இப்படியுமே அதனால தான் வந்து 0ன்ற நம்பருமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்தோம். ஏன்னா இந்த 6 0 வந்து நிறைய இடத்துல மேட்ச் ஆகிட்டே வருது. அதனால் நம்ம 0ன்ற நம்பருமே போர்டில் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 5 9 6 6 அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு 6ன்ற நம்பருமே போர்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் 9 6 6ன்னு இங்கே இருக்கும். 9 6 6ன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் 9 3 6 6 5 அப்படின்னு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த 3ன்ற நம்பரை இங்கே 3ன்ற நம்பர் வச்சு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 9ன்ற நம்பர் இங்கே 9ன்னு வச்சு பாருங்கள். இந்த 5ன்ற நம்பர் இங்கே 5 வச்சு பார்த்திங்கன்னா இப்போ இந்த 6ன்ற நம்பர் இங்கே திரும்பவுமே வந்து இந்த 6 6ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர்டில் 6ன்ற நம்பர் வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்னென்ன எடுத்துருக்குறோன்னா 6ன்ற நம்பர் எடுத்திருக்கோம், ஒரு 0ன்ற நம்பர் எடுத்திருக்கோம், அப்புறம் 8 அப்படின்ற நம்பரு எடுத்திருக்கோம், அப்புறம் 7ன்ற நம்பர் 4 நம்பரு போர்டில் எடுத்திருக்கோம். அதாவது ஒரு போர்டுக்கு 4 நம்பரு அப்படின்ற ஒரு ஐடியாவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் போர்டிலுமே 4 நம்பரு ஐடியா பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேளை இங்கே பாருங்கள், இந்த 1லேருந்து இங்கே 7 வரைக்குமான நம்பரு 7 0 0 1 அப்படின்னு இருக்குது. இந்த 7லேருந்து. ஸோ இது வந்து எப்பவுமே 3 4 டைம் கூட 5 டைம் கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அது ஸ்ட்ராங்காகவே 2ன்ற நம்பரே நம்ம சூஸ் பண்ணுவோம். மற்றதெல்லாம் சப்போர்ட்டுக்கு வச்சுப்போம். இப்போ பாருங்கள் 6 5 5ன்னு சொல்லி இங்கே 2 அப்படின்ட்டு நாம் ஒன்று எடுப்போம். இந்த 7 0 0 1 டைரெக்டாக இப்போ 6 0 0 2 அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். அந்த 2ன்ற நம்பரில் இந்த 874ன்ற நம்பரில் ஏதாவது ஒன்று டைரெக்டாகவோ ஆப்போசிட்டாகவோ வரலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு இந்த 47 74 இங்கே பாருங்கள் 784 இந்த 4 நம்பரே சூஸ் பண்ணிங்க. 784. அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 347. அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு அந்த 63 47 தான். இந்த பாருங்கள் 6க்கு 1 3க்கு 3. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இந்த கேமு. அதே நம்பர் தான் ஆப்போசிட் வச்சு அந்த 1 3 2 4 அப்படின்னு வந்துடுச்சு. அதுலேருந்து பாருங்கள் திரும்பவும் இது பாருங்கள் 5 8 7 4 5 8 7 4 இங்கே 3 7 8 4. இப்போ திரும்ப நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதில் இங்கே ஃபஸ்ட்டு வந்து 3 7 8 4ல் 5 8 7 4 கேப்பில் 4 8 7 4 அந்த மாதிரி வரணும். அந்த 4 8 7 4க்கு அடுத்த நம்பர் எப்படி வந்தது அப்படின்னா இதே மெத்தடில் இல்லை, அடுத்த நம்பர் இன்னுமே வரல இந்த 8 7 4ல். அப்போ திரும்பவும் இந்த 874ன்ற நம்பரே இந்த 784 347 324 இது எல்லாமே ஒரே நம்பர் தான். அப்போ அதே மெத்தடில் திரும்ப இங்கே 874 அப்படின்னு வந்துச்சு. அப்போ திரும்பவுமே இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 4ன்ற நம்பரை உள் நம்பராகவோ இல்லை 9ன்ற நம்பர் வச்சு, ஏன்னா இங்கே 6க்கு 1ன்ற நம்பர் வந்துச்சு, இங்கே 3ன்ற நம்பர் வந்தது, இங்கே 5ன்ற நம்பர் வந்தது. அப்போ இங்கே 4 அப்படின்ற நம்பர் வச்சு இந்த 2ன்ற நம்பர் இங்கே போர்டுக்கு வந்ததுன்னா
நம்ம சி போர்டில் 7ன்ற நம்பரு எடுத்திருக்கோம். அந்த நம்பரு 4ன்ற நம்பருமே எடுத்திருக்கோம். எப்படின்னா இந்த 4 அப்படின்ற நம்பரு இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போது ஒரு வேளை 2442 பிசி வச்சு திருப்பி 42 அப்படின்னுமே வைக்கலாம். 2442 அப்படின்னு பிசி வச்சு இந்த இடத்துல 4 அப்படின்னு வச்சு இங்கே 8ன்ற நம்பரும் வைக்கலாம். 8 இல்லை 3ன்ற நம்பர். ஏன்னா இந்த 874 தான் திரும்ப திரும்ப நமக்கு இந்த மாதத்தில் வந்துட்டுருக்கு. அதனால் பாருங்கள், அந்த மாதிரியுமே வந்து வைக்கலாம். ஏன்னா இந்த பி போர்டு 7ன்ற நம்பரு வர்றதுனால, அந்த பி போர்டு 7க்கு 2 வர்றதுனால இந்த ஐடியா பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கேயுமே பாருங்கள், பி போர்டு 2 தான் அது. இங்கே ஏ போர்டு 7, இங்கே சி போர்டு 7. இப்போ மறுபடியும் பி போர்டு 2 வந்தது, இங்கே பி போர்டு 2 வந்தது. இப்போ நம்ம சி போர்டில் 4ன்ற நம்பர் சூஸ் பண்ணியிருக்கோம். பி போர்டில் 2ன்ற நம்பர் சூஸ் பண்ணதுனால இந்த ஐடியா பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஏ போர்டில் 4ன்ற நம்பருமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 4, 5, 7 இல்லைன்னா இந்த 8, அதாவது இந்த 8 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், 8, 5, 7 அப்படி பாருங்கள். இந்த கிராஸில் பாருங்கள் 7, 5, 8 அப்படின்னு பாருங்கள். அப்போ நமக்கு இந்த இடத்துல 8ன்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 842 இல்லை 824ன்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது உள் நம்பர் நமக்கு ஒருவேளை 4 அப்படின்ற நம்பரே வைக்கலாம். அப்போ 48, 42 அப்படின்ற நம்பருமே வரலாம். ஓகேவா? அதனால் பாருங்கள், இது இந்த போர்டு கேஸிங்கில் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு வச்சு பாருங்கள். ஏ போர்டில் 8 வரணும், இல்லைன்னா 0ன்ற நம்பர் வரணும், இல்லைன்னா 5ன்ற நம்பர் வரணும். ஓகேவா? ஏ போர்டில் பாருங்கள், ஒன்று இந்த 7, 5, 8ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா இந்த 7, 5, 4 வரணும். அந்த 7, 5, 4, 7, 5, 8 ரெண்டுமே வரல அப்படின்னா இந்த 0ன்ற நம்பரு இங்கே வரும். அப்போ ஆல் போர்டில் நம்ம 0ன்ற நம்பரு சூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்துக்குங்க, இந்த இடத்துல 5ன்ற நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போவுமே சொல்கிறது தான், 2 5 வந்துச்சுன்னா திரும்பவுமே ஒரு 0ன்ற நம்பர் வரலாம். இங்கே பாருங்கள், 0 0, இங்கே ஒரு 0. இப்போ 5 5, அப்போ இங்கே ஒரு 5, ஏ போர்டில் ஒரு 5 வரலாம், இல்லைன்னா சி போர்டில் ஒரு 5 வரலாம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல 0வோ 5ஓ மறுபடியும் நிற்குன்ற மாதிரி தான் இந்த கேம் இருக்குது. பாருங்கள் எப்படின்னு உங்கள் கெஸ்ஸிங்கில் எதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பிசியில் 00 வரும்போதே பிசியில் 08 வரும் அப்படின்னு சொல்லி நான் அதாவது அதாவது அந்த மாதிரி வந்ததே தவிர அதை நான் வீடியோவில் சொல்லவே இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே 08 வந்து போச்சு. ஏன்னா நான் 4 நாள் 3 நாள் விட்டு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் கரெக்டாக அது வந்து 3ஆம் நாள் தான் வந்துருச்சு. 4ஆவது நாள் வந்துருச்சு. சொல்லணும்னு மறந்தே போயிட்டேன் நான். சரி, அதோடு அப்படியே விட்டேன். நான் 08 வந்து 51 வரும். 51 நம்ம கெஸ்ஸிங் எடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது மாறி போச்சு. ஏபி 35, 85மே நாம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கெஸ்ஸிங் எடுத்தோம். ரெகுலராக வீடியோ பார்க்க தெரியும். 51மே நம்ம எடுத்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 00 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 08 வரும். 08 வந்தால் 51 வரும். இங்கே பாருங்கள், அதுக்கான மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இது சொல்லணுன்னு ரொம்ப லேட்டாக சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 08 வந்தால் 51 வரும். பாருங்கள், இங்கே இந்த ரெட் கலர் மார்க்கில் பாருங்கள், இங்கே 51க்கு 08 பார்த்துக்குங்க. அதே மாதிரி 00க்கு 08 பார்த்துக்குங்க. இது நான் ஒரு சில இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் பழைய சார்ட்டில் வேணுனாலும் ஏபிபிசியில் 00 வந்தால் அந்த இடத்துல 08ன்ற நம்பரு சீக்கிரமாகவே வந்துடும். இங்கே பாருங்கள், எங்கேயாவது வந்து 00 அப்படின்ற நம்பரு வந்திருக்கும். ஓகேங்களா? அதனால் பார்த்துக்குங்க. இப்போ இங்கே ஏசியில் ஒரு 020ன்னு இருக்குது. அதனால் ஏசியில் இல்லை பிசியில் 08ன்ற நம்பரு கண்டிப்பாக வந்திருக்கும். இங்கே பாருங்கள், 08 பிசியில் வந்திருக்கும். அது மாதிரி அந்த 00ன்ற நம்பரு கேமில் மேக்ஸிமம் வந்துச்சுன்னா 08ன்ற நம்பரு கேமில் வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த 08க்கும் 51ம் எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு 51க்கு ஒரு 08. அடுத்து பாருங்கள், இங்கே 80க்கு ஒரு 51. பாருங்கள், 51க்கு ஒரு 08. அதே மாதிரி பாருங்கள், இப்போ கடைசியாமே வந்து இங்கே வந்துச்சு பாருங்கள். இப்போவுமே இந்த வருஷத்தில் பாருங்கள், ஜூன் மாதத்தில் 51 வந்து ஒரு 08 வந்திருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 53க்கு ஒரு
15 அப்படின்னு வந்திருக்கும். அப்புறம் பாருங்க லாஸ்ட்டில் இது பாருங்கள், இந்த 15க்கு 65, 35க்கு 85. இப்போ டைரெக்டாக பாருங்கள், 85க்கு 85, 65க்கு 65. எவ்வளோ கிளியராக அதே தேதியில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது உண்மையிலே வந்து நான் பார்க்கல. பார்த்துருந்தா இந்த கெஸ்ஸிங் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். உண்மையிலே நான் பார்க்கல. இங்கே பாருங்கள், 15க்கு 65, 35க்கு 85. அங்கேருந்து பாருங்கள், 85க்கு 85, 65க்கு 65. எவ்வளோ சூப்பராக இந்த கேம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நம்பர் வருமா அப்படின்னா அதுக்கு அடுத்து கரெக்டாக செட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து இங்கே 87 இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 87 இருக்குது. இங்கே மேலே வந்து 53 இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு கீழே பாருங்கள், இந்த 15 இந்த பாருங்கள் 24 அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்கே 65 ஸ்டார்ட் பண்ணி 42ன்ற நம்பர் இருக்குது. கரெக்டாக பார்த்துக்குங்க. மேல் பக்கம் எதுவும் மேட்ச் ஆகலை. இந்த 15 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பித்து 24 அப்படின்ற நம்பரில் நிற்கிது. இப்போ 15ன்னு 24, 65 ஆரம்பித்து 42 அப்படின்னு நிற்கிது. இப்போ நமக்கு 85 அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு முறை மார்க் பண்ணிக்குவோம். 15க்கு 65, 35க்கு 85, 24க்கு அப்படியே வந்து 42. இப்போ இந்த 85க்கு இங்கே 85, 65க்கு 65. அப்போ இந்த 42க்கு இங்கே திரும்பவும் 42 அப்படின்ற நம்பரே வரணும். ஆனால் நாம் பிசியில் 24 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 42ன்ற நம்பரே நிற்கணும் அப்படியே. அப்போ 42 அப்படின்ற நம்பர் நின்றுச்சுன்னா இங்கே லாஸ்ட்டாக நமக்கு இங்கே பாருங்கள் 25, 45, 45 அதாவது 25, 45 அப்படின்னு வந்துச்சு. 5 2 முறை நின்றுச்சு. அதுக்கு அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா இங்கே 247 இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயுமே அதே 247. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5ன்ற நம்பரு இங்கே நின்றுச்சு. 52, 54 அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த நம்பரு வரல. அதுக்கு மேலே பாருங்கள், இந்த 0 அதாவது 535 இருக்குது பாருங்கள். இந்த 535 இங்கே 035 நின்றுது. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த 42ன்ற நம்பரை நம்ம ஏபியில் டைரெக்டாக 42 அப்படின்னு ப்ளே பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏ போர்டில் 754 அப்படின்னு எடுத்தோம். இப்போது 754ன்னு எடுத்திருக்கோம். பி போர்டில் இந்த 7ன்ற நம்பரு 2 அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு எடுத்தோம். ஓகேவா? 2ன்னு நாம் அதுக்கு 824ன்னு எடுத்தோம். ஒருவேளை 424 மேட்ச் ஆகலாம். அதனால் ஏபியில் 42மே ஒன்று மேட்ச் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்துங்க, இந்த மாதத்தில் இந்த 05 மார்க் பண்ணிப்போம். 05லேருந்து 10 வரைக்கும் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த 10ன்ற நம்பரு, இந்த 10ன்ற நம்பரு நமக்கு 65. ஓகேங்களா? 10ன்ற நம்பர் 65. இந்த 08, இந்த 08ன்ற நம்பரு நமக்கு இங்கே 85. 08 85. ஸோ இந்த 05ன்ற நம்பரு இங்கே அப்படியே வந்து நமக்கு 05 அப்படின்னு வரணும். இல்லை 05 தான் வந்து இந்த டைரெக்டாக இந்த 05 வரணும். எப்படின்னா இந்த பேட்டர்ன் ஏற்கனவே வந்திருக்கான்னா இந்த பேட்டர்ன் ஏற்கனவே வந்து இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு தெரியும். இது வந்து 2022 கூட ஒரு தடவை வந்தது இந்த பேட்டர்னு. இங்கே பாருங்கள், 80ன்ற நம்பரை நாம் இந்த 0ன்ற நம்பர் ஆப்போசிட் பண்ணிக்கோங்க. இந்த 0 ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 85ன்னு வரும். அந்த நம்பர் பாருங்கள், இங்கே நமக்கு 85 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த 0 மட்டும்தான் ஆப்போசிட் பண்ணணும். இதில் இந்த 0 ஆப்போசிட் பண்ணிக்கங்க, 56 அப்படின்னு வரும். அந்த 56 திருப்பி இங்கே 65 அப்படின்னு வைங்க. இப்போ இந்த 0 ஆப்போசிட் பண்ணிங்க, மறுபடியும் 5ன்னு வரும். அப்போ இங்கே என்ன வரணும், 50 அப்படின்னு வரணும். ஆனால் இந்த 50 நம்ம திருப்பணும். ஏன்னா இந்த 56 திருப்பி 65 அப்படின்னு தான் ஏபியில் வந்திருக்கு. புரியுதா? பார்த்துங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த 80ன்ற நம்பர் 0 ஆப்போசிட் பண்ணால் 85, அது டைரெக்டாக 85. அப்புறம் இந்த 06ல் அந்த 0 ஆப்போசிட் பண்ண 56, அதை திருப்புனா 65. இப்போ இந்த 00வை நாம் 50 அப்படின்னணும். அந்த 50 திருப்புனா 05. அந்த நம்பரு கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த மாதத்தில் அது எவ்வளோ கிளியராக மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் நாம் 51 அப்படின்னு எடுத்தோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த 05ன்ற நம்பர் தான் இங்கே 05ன்னு டைரெக்டாக வரணும். ஓகேவா? அதனால் இந்த பாருங்கள், இந்த 08க்கு 85, இந்த 10க்கு இங்கே 65, இந்த மேலே இருக்கிற 05 இங்கே 05 அப்படின்னே வரணும். 05 அப்படின்னு வரும்போது
அந்த நம்ம சி போர்டில் மேட்ச் பண்ண அந்த 4ன்ற நம்பரை 054 அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். 054 ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்துடுங்க. இந்த 54க்கு ஒரு ஐடியா வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 56ன்ற நம்பருக்கு 65, இந்த 58ன்ற நம்பரு ஏபியில் 85. இந்த கேப்பில் இப்போ நமக்கு 54ன்னு இருக்குது. ஸோ அப்போ ஏபிலே 54 45 அப்படின்னு திரும்பலாம். அப்படி இல்லைன்னா இது பிசியில் 54ன்னு வரலாம். இல்லைன்னா இந்த 54 ஆல் போர்டில் வரலாம். இல்லைன்னா அப்படியே வந்து ஏபியில் 45 54ன்னுமே வரலாம். பாருங்கள், இந்த நமக்கு ஃபஸ்ட்டு இந்த 85 இங்கே 58 85ன்னு ஏபியில் வந்தது. இந்த 56 நமக்கு 65ன்னு வந்துச்சு. இப்போ இந்த 54ன்ற நம்பரு 45 54ன்னு ஏபியில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. ஏபியில் 54 45ன்னு தனியாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இன்னும் இவ்வளோ பேட்டர்ன் சொன்னால் எப்படி அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஆனால் சில பேர் நீங்கள் எத்தனை பேட்டர்ன் வந்தாலும் நீங்கள் போடுங்க, அதில் நாங்கள் கெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் எனக்கு வர ஐடியாஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். இப்படி எத்தனையாக இருந்தால் இன்னும் நிறைய எடுக்கலாம். ஆனால் முக்கியமாக வந்து எந்த மாதிரி அதிகபட்சம் மேட்ச் ஆகுதோ அதை தான் நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிங்க. ஏன்னா அப்படி தான் ஒருத்தர் வந்து எனக்கு எப்போவுமே ஒரு 2 3 பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு வர்றது எல்லாத்தையும் சொல்லுங்கள், அதில் நாங்கள் கெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அதனால் பாருங்கள், இப்போ நமக்கு இந்த 08 அப்படின்னு இல்லை, இந்த 03 அப்படின்ற நம்பர் பார்த்துங்க. இந்த 03ன்ற நம்பரு நமக்கு 85 அப்படின்னு வந்தது. இந்த 0 ஃபுல் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 58ன்னு வரும். அது 85 அப்படின்னு வந்துச்சு. இந்த இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 65ன்னு வரும். அடுத்து இந்த 08 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த 08லேருந்து டைரெக்டாக அப்படியே தான் வரணும் ஒரு நம்பரு. அப்போ நம்ம 05ன்னுமே எடுக்கிறோம். 08ன்னு வந்தால் அப்போ 058 பாக்ஸ்லேயே அடிக்குமான்னு பாருங்கள். இப்போ 058 பாக்ஸில் வருமானு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இது வந்து இது வேறு மெத்தட். இது 03 08 இந்த இது. ஆனாலுமே இந்த மெத்தடில் ஏதாவது ஒரு நம்பரு உள்ளே வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இதுக்கு நமக்கு அப்படியே 85ன்னு ஃபுல் ஆப்போசிட் வந்துச்சு. இந்த 51க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்துச்சு. அப்போ இந்த 08 அப்படியே தான் வைக்கணும். அந்த 08 நம்ம திருப்பி 80 அப்படின்னு 80 08 ஏபி வருமா அப்படின்னு பாருங்கள். இல்லை 058 பாக்ஸ்லேயே வருமா அப்படின்னு பாருங்கள். இங்கேயுமே அந்த மெத்தட் இருக்கும் பாருங்கள். இது பாருங்கள், இங்கே 03க்கு இங்கே 80 அப்படின்னு இருக்கும். 03க்கு 80 அப்படின்னா கீழே இருந்து பாருங்கள், இந்த 08க்கு 80, 51க்கு அப்படியே 51, இந்த 03 அப்படியே டைரெக்டாக 03 அப்படின்னு வந்துச்சு. இது சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள். இந்த 08க்கு இங்கே 80ன்னு திரும்பியாச்சு. இந்த 51க்கு 51 அப்படியே வந்துச்சு. அப்புறம் இந்த 03க்கு அப்படியே 03 வந்துருச்சு. இப்போ நம்ம அதே மெத்தடில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த 80ன்ற நம்பருக்கு இங்கே 53 அப்படின்னு வந்திருக்கும். இந்த 15ன்ற நம்பர் டைரெக்டாக 15ன்னே வந்து 51க்கு 15ன்னு வந்திருக்கும். இப்போ இந்த 03ன்ற நம்பர் பாருங்கள் 35 அப்படின்னு வந்திருக்கும். இது எல்லாமே பாருங்கள் கரெக்டாக அந்த 03 08 51 அந்த நம்பர் அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். கரெக்டாக பார்த்துங்க, ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த 08க்கு இங்கே 80, 51க்கு இங்கே 51. இன்னொரு முறை மார்க் பண்ணிடுறேன். இதோட கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 03க்கு அப்படியே பார்க்கும்போது திரும்பவும் இந்த 80க்கு இங்கே 53, கேப்பில் இருக்கிற 51க்கு 15, இந்த 03க்கு மறுபடியும் நமக்கு 35. இப்போ அந்த மெத்தட் எடுத்திங்கன்னா இந்த 53க்கு 85, இல்லைன்னா கீழே இருந்துமே பார்க்கலாம். இந்த 35க்கு 85, 15க்கு 65. இப்போ அது எப்படி திரும்பணும் அப்படின்னா 5ன்ற நம்பரு இங்கே 2 முறை பி போர்டில் இருக்கிற மாதிரி இங்கே 2 முறை பி போர்டில். இப்போ வந்து இங்கே ஏ போர்டுக்கு வந்துடுச்சு. அப்போ இங்கே ஏ போர்டுக்கு 5 வச்சுட்டு இந்த 3ன்ற நம்பரை 8 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஏன்னா இங்கே அப்படி தான் மாறி இருக்குது. எப்படின்னா இந்த 3ன்ற நம்பருக்கு தான் 8 அப்படின்னு மாறி இருக்குது. இந்த 1ன்ற நம்பருக்கு 6ன்னு மாறி இருக்குது. அப்போ இந்த 5ன்ற நம்பருக்கு நம்ம இல்லை இந்த 3ன்ற நம்பருக்கு 8ன்னு மாற்றிட்டா அப்போ நமக்கு ஏ போர்டு 58 அப்படின்னு வரும். அப்படி ஏ போர்டு 58 வந்துச்சுன்னா சி போர்டில் 4ன்ற நம்பர் தான் அதிகபட்சம் மேட்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம 058 பாக்ஸில் வருமா அப்படின்னோம். அப்போ 580 அப்படின்னே வரலாம். ஓகேவா, 580 அப்படின்னும். ஏன்னா சி போர்டில் 0 தான்,
எனக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன் ஃபஸ்ட்டு. ஓகே, சிபோர்டு 0 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல 580 அப்படின்னு டைரெக்டாக வரலாம். ஏன்னா நாம் இந்த இடத்துல 580 பாக்ஸ் வருமா அப்படின்னு தான் நாம் பார்த்தோம். இங்கேயுமே 580 பாக்ஸ் வருமான்னு. அதனால் பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. இதில் பாருங்கள், இந்த மார்க்கை கரெக்டாக கவனமாக பார்த்துக்குங்க. பாருங்கள், 95, 85, 75, 65. இப்போ நமக்கு இதில் 85 வந்துருச்சு, 65 வந்துருச்சு. அப்போ 75, 95 ஏதாவது ஒரு நம்பர் ஏபியில் வந்துச்சுன்னா அடுத்த நம்பர் நீங்கள் ஏற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. அதாவது 85 வந்துருச்சு, 65 வந்துருச்சு. இப்போ இந்த 75, 95 கேமில் ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அடுத்த நம்பரை நீங்கள் ஏற்றி பாருங்கள். இன்றைக்குமே வந்து இந்த 75, 95 ஒரு செட்டு ப்ளே பண்ணி வைங்க. 75, 95. ஓகேங்களா? எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த 03க்கு நமக்கு என்ன வந்தது அப்படின்னா 58 அப்படின்னு டைரெக்டாக அப்படியே 85ன்னு திரும்பி வந்துச்சு. இந்த 65 டைரெக்டாகவே 65ன்னு வந்துச்சு. இப்போ இந்த 75 கேப்பில் இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 75, இங்கே 65, இங்கே 85. ஸோ இந்த 75ன்ற நம்பர் டைரெக்டாக வந்துச்சுன்னா அது அப்படியே 75ன்னே ஏபியில் 57, 75 ஏபியில் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படின்னா, ஏற்கனவே அந்த மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், 95, 85, 75 டைரெக்டாக எதுவுமே மாற்றாமல் அப்படியே சிபோர்டில் 5 வச்சு ரொம்ப ஈஸியாகவே இந்த கேம் வந்துச்சு. 95, 85, 75 ஒரு நாள் விட்டு பாருங்கள், அதனுடைய மீதி நம்பர் 65 கரெக்டாக அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, எதுக்குமே ஏபியில் 75ன்ற ஒரு நம்பரை வச்சு பாருங்கள். அப்படி 75 வந்தாலுமே 754ன்ற நம்பரே சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 75 வந்து அதோட 4ன்ற நம்பர் தான் வரணும். ஏன்னா நம்ம சிபோர்டில் 0, 4ன்ற நம்பர் 4 நம்பர் எடுத்திருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து 75 ஒருவேளை ஏபி வந்தால் சிபோர்டு 4 வச்சு 754 ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள், நிறையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு வச்சு ப்ளே பண்ணுங்கள். இதில் என்னோடய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 054, 580. போர்டு கெஸ்ஸிங் சொல்லியிருக்கேன், அதுவும் பார்த்துக்குங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஓரளவுக்கு புரிகிற அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படின்னு.